கடந்து போகும். கடந்த வாரத்தின் தொடர்ச்சி யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிக்கும். அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்திலாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவள் பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவள் சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு அனுகிரகம் செய்யும்படியாய், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய், கர்த்தருக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றும்படியாய், கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற மகளாய் இருந்த அந்த மார்த்தாளும் மரியாளும் என்ற சகோதரியுடைய சகோதரன் லாசரு என்பவன் வியாதியாக இருந்தான். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ அன்பாக இருந்தார், அவ்வளோ நேசமாக இருந்தார். 11:5 வாசிக்கலாம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியாகிய மரியாளிடத்திலும் லாசரு சகோதரன் லாசருனிடத்திலும் அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் அந்த குடும்பத்தில் ஆண்டவர் அந்த பெத்தானியாவுக்கு போனாருன்னு சொன்னா லாசரு வீட்டுக்கு போகாம இருக்க மாட்டார். ஊழியத்துக்கு போனாலும் இங்க போகாம இருக்க மாட்டார். அந்த குடும்பத்தின் மேல அவளுக்கு ஒரு அலாதி பிரியம். ஏன்னா அந்த 3 பேருமே கர்த்தர் மேல ஒரு அன்புள்ளவர்கள், கர்த்தருக்கு உண்மையானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள். 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல அவ்வளோ பிரியம். ஆண்டவர் வராரு, ஊருக்குள்ள வராரு, கிராமத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சா போதும் 3 பேர் என்ன பண்ணிடுவாங்க, பெத்தானியா அந்த கிராமத்துக்கும் இவங்க இருக்கிற அந்த ஊருக்கும் 2 கிலோமீட்டர். பெத்தானியாங்கிற ஊர்ல இவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, அந்த கிராமத்துக்கும் இவங்க இருக்கிற ஊருக்கும் 2 கிலோமீட்டர். சோத்திரம். அவங்க எப்படி இருந்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, வரும்போது அந்த 2 கிலோமீட்டரில் தெரிஞ்சிடும். ஆண்டவர் ஊருக்குள்ளே வரும்போதே தெரிஞ்சிடும், ஆஹா கர்த்தர் வராரு. எப்பயுமே ஆண்டவருக்கு வராருன்னு தெரிஞ்ச ஊருக்குள்ள இயேசு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்ததுமே அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி, ஆண்டவரோட பிள்ளைங்க வீடு எப்பயுமே எப்படி இருக்குங்க, பரிசுத்தமாக இருக்கும். ஆண்டவர் சுத்தமாக இருக்குன்னு விரும்புவார். சுத்தம் இருக்கிற வீட்டுக்கு தான் வருவேன், சுத்தம் இல்லாத வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை சங்கீதம் 23 எழுதப்பட்டிருக்கு 2வது வசனத்துல. பரிசுத்தமா இருக்கிறோம். அவர் முக்காவாசி பார்க்குற நம்ம இருதயத்தை பார்க்குறார். நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா, நம்ம இருதயம் பரிசுத்தமா இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி பரிசுத்தமா இருந்து வீடும் பரிசுத்தமா இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடுவாரு, ஆண்டவர் வந்துடுவார். நம்மளால முடியல, நம்ம ஒரு ஆளா இருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, சுத்தப்படுத்தணும் வீட்டை, அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் ஒரு வாடை இல்லாதபடிக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற தலைவணியோ பாயோ துணிமணியோ துவைச்சு அதை என்ன பண்ணணும், நல்லபடியாக உடுத்தி நம்ம இருக்கணும். அந்த மாதிரி தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இவங்க எப்பயுமே ரெடியாக இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப அந்த குடும்பத்தை பிடிக்கும். ஜபிக்கிறதுல உண்மை உள்ளவங்க, வேதம் வாசிக்கிறது உண்மை இல்லவங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உண்மை இல்லவங்க, ஆண்டவர் சொன்னதை செய்கிறதுல உண்மை இல்லவங்க, எல்லாவற்றிலும் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரியமானவங்க, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி உண்மை இல்லவங்க. அப்போது கர்த்தருக்கு ஒரு நிமிஷம், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அல்லேலூயா. அது அந்த ஊருக்கே தெரிஞ்சிருச்சுங்க, வியாதியா இருக்கிறது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கஷ்டப்படுறது, நோயோடு இருக்கிறது, பலகீனத்தோடு இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருக்கிறது, நம்ம பண்ணுற பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாமே என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு தெரியும். லாசரு வியாதியாக இருக்கிற அந்த குடும்பத்தில் அன்பாக இருக்கிறார், லாசரு வியாதியாக இருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியுது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தைய உருவாக்குறேன், அந்த குழந்தைக்கு எலும்பு உருவாகிறது உனக்கு தெரியவே தெரியாது, உன்னால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்போ அந்த குழந்தைக்கு உள்ள எலும்பு உருவாக்குற எனக்கு இந்த உலகத்தில் ஓடுற சின்ன எறும்புலேருந்து சின்ன ஒரு ஃபேக்ட்ரியா சொல்ல வரைக்கும் நான் தான் உருவாக்கியிருக்கேன், அதுக்கு பண்ணுற எல்லா கிரியைகளும் எனக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவர் பார்க்குறாரு, ஆகா லாசரு வியாதியாக இருக்கானா, சரி ரைட்டு. தேவன் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், தேவநாமத்துக்கு மகிமை நடிச்சு வைக்கிறேன். இப்போது நம்ம போத்திட்டு படுத்திருக்கிறோம், அல்லேலூயா, போத்திட்டு படுத்திருக்கோம். வெளியிலேருந்து அப்பா வராங்க,
காலம்பரை மணி ஒரு 11:30 மணி, என்ன போத்திட்டு படுத்துருக்கிற காலம்பரையே? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? உடம்பு சரியில்லைப்பா. உடம்பு சரியில்லை தான் போத்திட்டு நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க நினைப்பாங்க பாலம்பரையே படுத்துருக்கிற, வேலையெல்லாம் ஒன்றும் செய்யலையா? இன்னும் கொஞ்சம் ஒருபடி அக்கறை உள்ளவங்க என்னப்பா பண்ணுது, ஏன் படுத்துருக்கிற போத்திக்கிட்டு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுபோல் ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுச்சுங்க, உடல்நிலை சரியில்லாதது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஊரில் உள்ளவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறாரு அவங்க வாயால் நம்மள்கிட்ட சொல்லட்டும். இப்போ நம்மளுக்கு பசிக்குது அப்படி நம்ம சொல்கிறது, நம்ம தெரியப்படுத்துறது தாய்கிட்ட என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும். ஒரு ஹோட்டலில் போய் உட்காடுறோம், சாப்பிட உட்காந்துருக்குறோம். ஹோட்டலுக்கார வந்து என்ன கேட்பான், என்னங்க வேணும், என்ன வேணும், எனக்கு 2 இட்லி எடுத்துகிட்டு வா. நீ பாட்டு உட்காந்துன்னு வச்சுக்க, அவன் கேட்குறான், நீ பாட்டு உட்காந்து, எதுக்கே உட்காந்துருக்க, நீ பாட்டு உட்காந்தா என்ன வேணும் உனக்கு, மறுபடியும் உட்காந்தனா ஒன்றுமே என்ன பண்ண மாட்டான், 3வது அவன் பாட்டு போயிடுவான். அப்போ நம்ம தேவன் ஒரு ஹோட்டலுக்காரனே நமக்கு மரியாதை கொடுங்க என்ன பண்ணிடுவான், முதலாளிக்கப்பா என்னப்பா கோவப்படுற, என்னங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் பேசாமல் இருக்காரு. இப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு என்ன தேவையா என்கிட்ட கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 2:8 வாசிக்கலாம். பக்கம் 672. என்னை கேளு, அப்பொழுது உனக்கு ஜாதிகளை சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் உனக்கு குடியிருக்கிறதுக்கு இடம் இல்லையா, பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுக்கும். ஜாதிகளே சுதந்திரமா கொடுப்பாங்களா, யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாம், யார் வேணாலும் பழகிக்கலாம், அன்பா இருந்துக்கலாம், கூட்டத்தை நான் தர்றேன், ஒரு இடத்த உனக்கு சொந்தமா தர்றேன், நீ தங்கறதுக்கு உனக்கு ஒரு இடத்த என்ன பண்றேன், சொந்தமா தர்றேன். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன சொல்லணும், நீ ஆண்டவர்கிட்ட போய் நல்லா கவனமாக கேளு, ஆண்டவர் எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு சீக்கிரம் நல்லா ஆக்கு. அதை அனுமதிச்சது யாருங்க, தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார். நான் 2 காரியம் சொன்னேன். ஒன்று, அவரை இன்னும் அதிகமாக தேடணும்னு அனுமதிப்பார், இல்லைன்னு செஞ்ச பாவத்துக்கு வேண்டி தண்டனை கொடுப்பார். இதை நல்லா மனசில் வச்சுக்கோ. ஒன்று அதிகமாக என்ன பண்ணணும், தேடணும். அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கோம். தேடுறதுல நமக்கு என்ன பிரயோஜனம், எப்பயும் நான் தேடிட்டு இருக்கேன், காலம்பரை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், சாயங்காலம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், இன்னும் நான் என்ன தேடணும். ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு அடுத்தது அதை நான் கொடுக்கணும்ல, தேடிக்கிட்டு இருக்கேன், தேடின வரைக்கும் நான் நிறையா கொடுத்துட்டேன், இப்போ அடுத்தது உனக்கு நான் கூட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதிகமாக தேடணும். நான் அதிகமாக தேடி ஒன்றுலாம் போயிடாத, ஆண்டவர் சொல்கிறாரு நீ அதிகமாக தேடினா அதிகமாக கொடுக்குறேன். அப்போ 2 காரியம், ஒன்று அதிகமாக தேடினா அதிகமாக என்ன பண்ணுவார், கொடுப்பார். இன்னொன்று, நீ தப்பு பண்ண என்ன பண்ணுவார், தண்டனை. இது 2 தான் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அப்போ நம்ம தண்டனை வராதபடிக்கு என்ன பண்ணணும், தேடணும். தண்டனை வந்தாலும் ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, அல்லேலூயா, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்போ வியாதியாக இருக்கிறது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரி அவங்க கூப்பிடட்டும், அவங்க கூப்பிடட்டும், நம்ம தெரியப்படுத்தினா போதுங்க. ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு நோயை வந்துருச்சு, நான் முடியாமல் இருக்கிறப்பா, நான் பழையபடி என்ன பண்ணணும், நல்லா ஆகணும், அது சொன்னால் போதும். ஆண்டவரே என்னை வந்து சுகப்படுத்துங்க, டாக்டர்கிட்ட போகணுமா வேணாமா, எனக்கு பணம் கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, இந்த வியாதி எப்படி போகும், என்ன பண்ணும், நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் தான் அனுமதிச்சிருக்கிறார். அப்போ நீ என்ன கிரியைகள் செஞ்சியோ, என்ன பாவ கிரியைகள் செஞ்சியோ, அல்லேலூயா, அது வரைக்கும் ஆண்டவர் அந்த தண்டனையை வச்சிருப்பாரு. நீ எவ்வளவு நன்மை செஞ்சியோ அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை உனக்கு கையில தூக்கி கொடுப்பாரு. அதாங்க நம்ம ஆண்டவர், அதுதான் நம்ம ஆண்டவர். எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு தேவன் ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப. அவங்க வந்தவங்க அப்படியே இருப்பாங்க. என்ன ஒரு போறப்பெல்லாம் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிச்சு நம்ம அப்படியே தானே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன தவறு பண்றது என்ன பண்ணணுங்க, ஆண்டவர் சார் கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லு, அப்பொழுது அவர்கள் மனமாற ஒரு வாய்ப்பை கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே இந்த மாதிரி என் தம்பி வியாதியாக இருக்கு, ஆண்டவரே எனக்கு பலகீனமாக இருக்கு, நான் என்னத்தினால வந்துச்சு, இன்னும் உங்களை அதிகமாக தேடணுங்கிறதுக்காண்டி இந்த பலகீனத்தை கொடுத்துருக்கீங்களா, இல்லை நான் தவறு பண்ணிட்டேனா, எனக்கு அதை தெரியப்படுத்துங்கப்பா, இது போதும், என்னை சுகப்படுத்துங்க, அது அவருக்கு தெரியும். நான் இன்னும் உங்களை அதிகமாக தேடணுன்னு அனுமதிச்சிருக்கீங்களா, இல்லை நான் பாவக்கிரியை செய்துட்டேனா அப்படின்னு நீ உட்காந்து கேளு. ஆண்டவர் சொல்லுவார், டக்குன்னு உனக்கு ஞாபகத்தில் கொண்டு வருவார், நேற்று இப்படி பண்ணது தப்பு, அதை என்ன பண்ணு, என்கிட்ட ஜெபம் பண்ணு,
ஆலயத்துல போய் சாட்சி சொல்லு, அன்றைக்கு உனக்கு விடுதலை. அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு காரியம், ஆண்டவரே நான் அதிகமா தேடுறதுக்காக இதை அனுமதிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் அதிகமா தேடுறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேனப்பா, இன்னும் கொஞ்சம் அதிகமா தேடுறேன் ஆண்டவரே, இதை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போடும்போது தேவன் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுப்பார். இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், வெங்கல கதவுகளை உடைக்கிறவர். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டையும் உடைச்சு என்ன கொடுப்பாருங்க? பொக்கிஷத்தை கொடுப்பார். 3வது வசனம், அப்பொழுது அவனுடைய கூட பிறந்த 2 சகோதரிகளும், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். போதுங்க, முடிஞ்சு போச்சு. வேற ஏதாச்சும் சொன்னாங்களாங்க? அவன் நேரம் எங்க போறாங்க? ஆண்டவர்கிட்ட தான் போறான். ஆண்டவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறான்னு தெரியுது, ஒரு ஊர்ல இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா இங்க வரல, புள்ள வியாதியா போயிட்டான். ஒரு ஆள் அனுப்பி என்ன சொல்றாங்க? என் தம்பி வியாதியா இருக்கு. முடிஞ்சு போச்சு. சீக்கிரம் வர சொல்லு, வந்து வியாதியை குணப்படுத்த சொல்லு, சீக்கிரம் வந்துரு, மருந்து கொடுக்க சொல்லு, எப்போ வருவாரு, எப்போ வந்து ஜெபம் பண்ணுவார், அது எதுவுமே கேட்கலங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு போயிடும். என் தம்பி வியாதியா இருக்கிறா சொன்னா போதுங்க. அப்போ உன் மகளுக்கு முடியலன்னு சொன்னா மக சொல்றாள், நீ என்ன பண்ணிடணும்? ஒரே மக வியாதியா இருக்க. எவ்விருவின் மகள் வியாதியா இருந்தா, பேதுருவின் மாமி ஜுரமா கிடந்தா, லாசரு மரித்து போனான். தேவன் செய்த அற்புதங்கள். அப்போ பாத்தீங்க, நம்ம தெரிவிச்சா போதும், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் விடுதலை கொடுப்பார், கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு ஆள் அனுப்பிட்டாங்க. அவன் போய் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே லாசரோட மரியாளோட தம்பி, மார்த்தாள் மரியாளோட தம்பி என்ன பண்ணியிருக்கான்? வியாதியா இருக்கிறான். ஆண்டவர் காதுல வாங்கினாரு, எனக்கு தெரியுண்டா, போடா நான் பார்த்துக்கிறேன். அவர்கிட்ட என்னங்க இருக்கு? வல்லமை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ராஜரிகம் இருக்கிறது, எல்லாம் தெரியுண்டா, நான் காப்பாற்றிக்க போ அப்படின்னு சொல்லவே இல்லை. சொன்னாங்க, சரி, ஆண்டவர் காதுல வாங்கிட்டார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக வைக்கிறேன். 6வது வசனம், அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். சரியா போச்சு, காதுல விழுந்துருச்சுங்க. வியாதியா இருக்கிறான்னு சொல்லி காதுல விழுந்துருச்சு. இன்னைக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா, ஒரு காரியத்தை வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்றாங்கன்னா, பாஸ்டர் உடனே போகலன்னு என்னங்க அர்த்தம்? ஆண்டவர் என்ன பண்ணலங்க? உத்தரவு கொடுக்கல. இல்லைன்னா அவங்க எதனால செஞ்சாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொய், கர்த்தருக்கு இருக்கட்டும் பார்த்துக்கு. அவங்க பொய் சொல்றாங்க வியாதியா இருக்கிறேன்னு. அல்லேலூயா. அவங்க வேற ஏதோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வேற ஏதோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு? அனுமதிக்க மாட்டார். நம்ம அப்படியே போனான்னு போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க வேற காரியத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க, அப்படியோட தவறுகளை செய்து கொண்டு இருப்பார்கள். அவன் அதை கேட்ட பொழுது, இந்த அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இன்னும் இருந்த இடத்திலே 2 நாள் தங்கி இருக்கிறார். இதை வந்து அவன் திரும்ப சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேங்க, அப்படியாச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? முத நாள் வியாதிப்பட்டிருக்கான், மறுநாள் சொல்றாங்க 2வது நாள் ஆச்சு, போய் சொல்லிட்டு வந்துட்டா, இன்னும் 2 நாள் இருக்கிறார். 2 நாள் வரவே இல்லை. இப்போ இந்த இடத்துல மரணத்தை கொடுத்து, அவனுக்கு பயங்கரமான வியாதியை கொடுத்து, அவனை பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் கொண்டு வரணும், அது தேவையே இல்லையே. நம்ம அப்படியே அவனை உயர்த்திருக்கலாமே. அல்லேலூயா. அப்போ அவன் நாளைக்கு அவன் ஒரு சாட்சி சொல்லும்போது, நான் இப்படி கிடந்தவன் இன்னைக்கு என்ன ஆயிட்டேன்? உயிர் பெற்று இன்னைக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அப்போ மக்களுக்கு என்ன வரும்னா, மரித்தவனே உயிரோடு எழுந்து அவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறான் பாரு. இப்போ நம்மளுக்கு சின்ன வியாதி ஆண்டவர் குணப்படுத்த மாட்டாரா? நம்மளுக்கு இருக்கிற கஷ்டம் நல்லா போகாதா? மக்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும். அந்த லாசரு தாங்க பிற்காலத்தில் அல்லேலூயா இறந்து உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு பெரிய அப்போஸ்தலனாய் ஒரு அவனுக்குன்னு ஒரு தேவாலயம், லூக்கான்ற ஒரு தேவாலயம் கட்டி அதில் பெரிய ஆயனாய் இருந்தான், பெரிய பேராயனாய் இருந்தான். அல்லேலூயா. பெரிய பிஷப்பா இருந்தாங்க. இந்த அளவுக்கு தேவன் உயர்த்த போவதற்காய் அவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக சொல்லிக்கிறேன். 11வது வசனம்,
இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி தம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. 4வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இந்த இடத்துல சொல்லிட்டாரு பாருங்க. இவன் வந்து சொல்லிட்டான், 3ல சொல்லிட்டான். 3வது வசனத்துல சொல்றான், இந்த மாதிரி வந்து ஆள் அனுப்பியிருக்கா போதும். அப்ப இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனை இன்னும் அதிகமாய் அவன் தேடுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அதிலே இப்ப இவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறதுனால இதை நான் என்ன பண்ணிருக்கேன், அவனுக்கு அனுமதிச்சிருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்ன அவன் சொன்னதான் அவன் போயிட்டாங்க. அவன் போய் சொல்லல, ஆண்டவர் வந்து சுகப்படுத்துறேன்னு சொன்னாதான் அங்க போய் சொல்லவே இல்லை. ஆள் அனுப்பியாச்சு, அவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றேன், அவனு சாக மாட்டான், நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. அதை அவங்கள்ட்ட சொல்லி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. சரி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கவனிங்க. அந்த மாதிரி வியாதியாக கிடக்கிறவன்ட்ட வந்து ஒரு செய்தி வந்துருச்சு, ஏசப்பா குணமாக்கிடுவார். அவங்க என்ன பண்ண, அவனை விட்டுட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணி அவங்க வேலையை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கிறேன். இவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தேவன் அங்கே வராரு. 4ஆம் நாள் வரார். வரும்போது ஒருத்தங்க சொல்றாங்க, லாசர் இறந்து போயிட்டான். காதுல வாங்கிக்கிறார். லாசர் என்ன ஆயிட்டான், இறந்துட்டான். அவரு கிராமத்துக்குள்ள வரதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரகசியமா ஓடி வர மாத்தாள். ஏசப்பா வந்துட்டாங்க. அவ வந்து கேட்கறா, நீங்க முன்னாடியே இருந்தா அவன் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், இறந்துருக்க மாட்டான். இவ ஓடி வந்து சொல்றா, நீங்க இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டான். அல்லேலூயா. எரேமியா 23:23 வாசிப்போம். இந்த வசனத்தை அப்படியே அதுக்கு நேராக குறிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு பேப்பரில் எழுதி டைரியில் எழுதுனீங்கன்னா தான் புரியும். நான் கொடுக்குற வசனங்கள் இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. எந்த இடத்துக்கு எந்த வசனம் சொல்கிறேனே புரியாது. 23 நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அரங்கத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அவர் அங்க இருக்கிறாருங்க. 4 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். நான் என்ன சொன்னாரு, நான் போய் என்ன பண்ணிடுறேன், சுகப்படுத்திடுறேன். நான் போய் சுகப்படுத்திடுறேன். அவன் சாக மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஜனங்கள்ட்ட இருக்கிற ஜனங்கள்ட்ட சொல்லிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிறாங்க, யாரை நேராக கொண்டு வருமோ நேராக கொண்டு வந்தது தான் குணமாகும். சில பேர் ஃபோனில் ப்ரேயர் பண்ணாலே குணமாயிடுங்க. தேவன் வல்லமை எங்கே கிரியை செய்யும். தேவன் இந்த காரியத்தை நடப்பிப்பார். தேவன் அதை ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ ஆண்டவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த கேள்வி கேட்குறாங்க. அதில் சில சம்பாஷணைகள் நடக்குது. ஆண்டவருக்கும் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கு இடையே சில சம்பாஷணைகள் நடக்குது. அவன் ஆண்டவர் சொல்றதை அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அவன் நித்திரையில இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றாரு. இவங்க சொல்றாங்க நித்திரைன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு செத்து போயிட்டாங்க. அதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் நித்திரை இறந்துருக்கிறான்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறவன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இறந்து போயிட்டாங்க. 55:8 வசனம் டைம்ல 55:8 ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகள் என்னோட நினைவுகளும் அல்ல. இப்போ நான் தூரத்துக்கு மட்டும் சமீபத்துக்கு மட்டும் தேவன் இல்லைப்பா, நான் தூரத்துக்கு என்னவா இருக்கேன், தேவனாக இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஊருக்குள்ள வந்துட்டாரு. வந்து போதே என்ன 2 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்குள்ள மரியாள் தொங்குன்னு ஒடியாரான். இந்த ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்துதான் என் தம்பி இறந்துருக்க மாட்டானே. சரி வாங்க போகலாம். 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அக்காவும் தங்கச்சி 2 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த இடத்துல தேவன் கண்ணீர் விட்டார். எதனால அங்கே அழுதார் அந்த இடத்துல? அவர் மேல அவ்வளோ உயிரா வச்சிருந்திருக்காரு. யார் மேல? லாசரு மேல. அப்போ அவங்க அழுகிறதுக்கு முன்னாடியில் அவங்க அவர் அழுதுருக்கணும். ஊருக்கு கேள்விப்பட்டது மேலே அழுதுருக்கணும். அவர் இறந்ததும் அவருக்கு தெரியும். அவங்க 2 பேரோட அழுக அவரால் தாங்க முடியல. அல்லேலூயா. அவங்க எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு செலுத்தி இருக்கிறாங்க.
அப்படிங்கிறத பார்த்து தேவன் கண் கலங்கினார். Hallelujah. இன்னைக்கு நீ உன் குடும்பத்தில் உன் கணவன் மேலே நல்லா பிரியமாக இருக்கணும். அது கிடக்குது, அது போகுது. அது மாதம் பிறந்ததும் பணம் கொண்டாந்து கையில் கொடுத்தாங்க. 32 பல்லு சும்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்கேட் போட்டு விளக்குற மாதிரி. Hallelujah. சம்பளம் 10 நாளாக ஆகும்னு சொல்லிட்டாங்க. இந்த தண்ணியை குடி, இந்த சோத்தை தின்னு. காசு இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறது? Hallelujah. அப்போது நீ உன் குடும்பத்தில் எவ்வளவுக்கு ஐக்கியமாக அந்யோன்யமாக பிரியமாக இருக்கிறியோ தேவன் இந்த குடும்பத்து மேல் இரக்கமுள்ளவராக இருப்பார். கணவன்னா ஒரு மனைவியை நேசிக்கணும், தகப்பன்னா அந்த பிள்ளைங்களை நேசிக்கணும், மனைவின்னா அந்த கணவனை நேசிக்கணும். இது தேவன் பார்க்கிறார். ஒரு சகோதர சகோதரினா குடும்பத்தில் நேசம் இருக்கணும். இது என்னங்க இது? ஆலயம். இது என்னது? ஆலயத்தில் வீடும். ஒரு குடும்பம். அல்லேலூயா. ஒரு குடும்பம் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒருத்தரை நேசிக்கணும். நேசிக்கணும், ஒருத்தரை நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். உன்கிட்ட பேசுனாங்களா? அதுக்கு நான் பேச மாட்டேன், அது கண்டாலே எனக்கு பிடிக்காது. Hallelujah. எங்கே வர்றாங்க எல்லாரும்? ஆலயம். சர்ச்சைக்கு வரோம், அது கண்டாலே எனக்கு பிடிக்காது. அவங்கள்ட்ட பேசலையா? அவங்க பேசுனாங்களா? அது முறுக்கிட்டு போது நான் போய் பேசணும். நானும் அவ்வளோ தொக்கா? Hallelujah. நான் எப்படியாப்பட்டவ? நான் ஒன்றும் பேச வேண்டிய அவசியம். ஸ்தோத்திரம். அவங்க பேசுகிறோம், நான் பேச முடியாது. ஆண்டவர் அப்படி இருந்திருந்தாருன்னா லாசர் உயிரோடு எந்திரிச்சிருப்பானா? எந்திரிச்சு போட்டான். அல்லேலூயா. Hallelujah. மார்த்தாளுக்கு பேச தரலங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை குறுக்க கேள்வி கேட்குறா. நீ என்னை கேள்வி கேட்குற அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா லாசர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? உயிரோட எழுப்பியிருக்க மாட்டார். இது ஒரு குடும்பம். அது மாதிரி குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்கணும். அவங்க 2 பேரும் அழுததை பார்த்து Amen. தேவன் ஆவியிலே கண் கலங்கினார். Hallelujah. அப்போ நீ எந்த அளவுக்கு நீ குடும்பத்தில் ஐக்கியமாக இருக்க, சபையில் எந்த அளவுக்கு நீ ஐக்கியமாக இருக்க, ஒருத்தர் பேசினா ஒருத்தர் பேசுகிற வழியக்கம் வந்து பேசினா கூட Hallelujah. அப்படியே பேசினாலும் கத்தரை பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றி பேசுறதில்ல. யாரடா போட்டு விடலாம், Hallelujah. யாரை அறுத்து விடலாம், யாரை களைச்சி விடலாம், அந்த போது பாரு இது ரொம்ப பண்ணும் ஸ்தோத்திரம். சர்ச்சுக்குள்ளேயே. அது அப்படி தான், இது இப்படி தான். அல்லேலூயா. Hallelujah. ஏன்? அப்போ உன் குடும்பத்தில் எப்படி ஒரு ஐக்கியம் வரும்? Hallelujah. உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சண்டை வரும், உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கும் சண்டை வரும், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டை வரும். ஸ்தோத்திரம். நம்ம நேசிக்கவே மாட்டோம். அந்த எண்ணத்தை வளர்க்கணும். அவங்க செய்கிறத அவங்க செஞ்சுட்டு போகும். Amen. அல்லேலூயா. Hallelujah. அவங்க செய்கிறத அவங்க செஞ்சு நம்மளாவே இருப்போம். ஆண்டவராகவே இருந்தாருங்க. Hallelujah. இயேசுவாக இருந்தார். Hallelujah. மரியாளோட வயிற்றுல ஆண்டவர் கர்ப்பத்தை கொடுத்த பிறகு, கர்ப்பத்தில் அந்த பிள்ளையை கொடுத்த பிறகு, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாயா. Hallelujah. அப்ப யாருங்க அவரு? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்க? உன் குடும்பத்தை சுமக்கணும், ஸ்தோத்திரம். நீ எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருமே அன்பு செலுத்தணும். ஸ்தோத்திரம். அப்படிதானே ஆண்டவர் நீ வச்சிருக்கிறாரு. Amen. உன் இதை என்ன இழக மாட்டேங்குது, யாருக்கிட்டையும் பேச மாட்டேங்கிறிய. யாரடா இழிச்சவாயா இருப்பான்னு பார்த்து அவங்க தலையில மொளவா வைக்கலாம். Hallelujah. அவங்கள ஏதாச்சும் யாசகமாக கிடைக்குமா? நம்ம பேச்சை கேட்கணும். இதில் எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா நம்ம பேச்சை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசுவேன். ஒன்று என் பேச்சை அவங்க கேட்கணும், இல்லைன்னா அவங்கள்ட்ட ஏதாச்சும் எனக்கு கிடைக்கணும். Hallelujah. அப்படி ஆண்டவர் நினைச்சா அப்படி இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மை சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். Amen. ஸ்தோத்திரம். எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், இந்த பூமியில் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், நம்ம சுவாசிக்கிறதுக்கு என்னங்க கிடைக்குது? ஆக்சிஜன் கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் பத்தாம சில பேர் எங்கே போகிறாங்க? அமெரிக்கா. ஆஸ்பத்திரி வழி சேர்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாரு ஆக்சிஜன் சரியாக மூச்சு விட நுரையீரல் என்ன பண்ணல, ஃபங்க்ஷன் ஆகல. அப்போ என்னங்க பண்ணலாம்? ஆக்சிஜன் வைக்கணும். Hallelujah. என்ன வைக்கணும்? Oxygen. ஆக்சிஜன் வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஆக்சிஜன் வைக்கணும். ஆக்சிஜன் வச்சா தான் படைப்பாங்க. Hallelujah. இப்போ நம்மளுக்கு யாராச்சும் ஆக்சிஜன் வச்சுருக்காங்க? இல்ல.
நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாளை யோசனை பண்ணியிருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் போய் மூக்கில் ஆக்சிஜன் வச்சா தான் அவரால் மூச்சு விட முடியும். அதை போய் எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்கங்க, இறந்துடுறாங்க. நம்மளுக்கு எல்லா அவயங்களும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருங்க உடம்புல. இன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாமையே நம்மளுக்கு சுவாசத்தை என்ன பண்ணுறாருங்க, என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கியா? அந்த தேவனை நினச்சி பார்த்துருக்கியா? நம்மளுக்கு தேவன் கொடுத்த அந்த அனுகிரகத்தை நினச்சி பார்த்துருக்கிறியா? நன்றி சொல்லியிருக்கிறியா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுற ஒரு காரியம் உனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட சொல்லு. என் மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கல, என் மகனுக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, யாருக்கும் வேலை கிடைக்கக்கூடாது, என் பிள்ளைக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், நாங்கள் வீடு கட்டணும். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு வெளியில் என்ன பண்ண மாட்டாங்க, வேண்ட மாட்டாங்க. தான் மகனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாத்துலையும் பெருமையாக பேசிப்பாங்க. பக்கத்தில் உள்ள பையனுக்கும் இன்ட்ரிக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கோ, அவனும் இன்ட்ரிக்கு போயிருக்கானா, உன் பையனோட அவனுக்கு அதிகம் பெரிய வேலை கிடைச்சிருச்சு, பெரிய வேலை கிடைச்சிருச்சா? அப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு எங்கே தான் இருக்குன்னு தெரியாது, அவ்வளோ பெரிய கண்ணாக இருக்கும். பெரிய வேலை கிடைச்சிருச்சா? அப்படியா? அவனுக்கு 50,000 சம்பளம், நம்மளுக்கு 27,000 தான் சம்பளம் தான். முடிஞ்சு போச்சு. அதோட அவன் மறுநாள் என்ன பண்ணிடுவான், லாரில் அடிபட்டுருவான். முடிஞ்சு போச்சு. 10 நிமிஷம். அப்போ நமக்கு இந்த ஆக்சிஜனை தேவன் கொடுத்துருக்கிறார். ஆஸ்பத்திரியில் போய் படுக்கையாகி ஆக்சிஜன் வச்சுட்டாவேங்க அவங்க பாதி போனோம். அந்த உடம்புல அந்த ஆக்சிஜன் நல்லா வரணும்னா முதல் லோ ப்ரெஷர் என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. லோ ப்ரெஷர் வந்துருச்சுன்னு சொன்னால் நல்லா தூங்கணும், நல்லா தூங்கணும், மனசில் அமைதி இருக்கணும். இந்த லோ ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் தான் ஆக்சிஜன் வச்சாலே வேலை செய்யும். லோ ப்ரெஷர் குறைஞ்சி ஆக்சிஜன் வச்சா என்ன பண்ணிடுவாங்க, 108 கொண்டு போயிட்டு வேற ஒரு இதில் கொண்டு வருவாங்க. நம்ம என்னைக்காச்சும் நினைக்கிறோமா, ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், ஒருத்தர்கிட்ட பேச மாட்டேங்கிறோம், ஒருத்தரை பற்றி ஒருத்தரை சொல்லி விடுறோம், ஒருத்தர் மேலே எரிச்சல் அடைகிறோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம், இனிமேலுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க. இல்லைனா ஒரு நாளைக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கிறத நான் ஜெபம் பண்ணுறது எல்லாரும் நல்லா இருக்கணும். 100 வயசு வரைக்கும் குச்சி கையில் எடுக்கக்கூடாது. எதுக்குங்க, ஊனிட்டு நடக்கக்கூடாது. நீனே போய் தண்ணி மட்டும் நீ கொடுக்கணும், நீ மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஒரு கணவனாக இருந்தால் மனைவியை பார்த்துக்கணும், ஒரு மனைவி கணவனை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும். ஆனால் மற்றவங்க 100 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி. நீ ஆண்டவன்ட்ட நேர்மையும் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது தேவன் 100 வயசை கொடுப்பார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வந்து என்ன பண்றாரு, அவனை எழுப்ப பாருங்க. 14வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஆசிரியர் இறந்துட்டான். லாசரு என்ன பண்ணிட்டான், இறந்து போயிட்டான். முதல் சொன்னாரு நித்திரை இறந்துருக்கிறான், அவன் இறந்துட்டான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருந்தா என்னங்க, நீ அவருக்கு பிரியமா இருந்தீன்னா மரணம் உன்னை தேடி என்ன பண்ணாது, வராது. அப்ப நீ பாவம் செய்யக்கூடாது, நீ தப்பு பண்ணக்கூடாது, நீ பொய் சொல்லக்கூடாதுன்னு கூடயே உட்காந்துருக்க முடியுமா? இப்போ நம்ம பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நல்லபடியாக பத்திரமா போயிட்டு வா, எந்த பசங்கள்கிட்டையும் பேசாத. ஒரு பையனை அனுப்புகிறோம், சிகரெட்டு குடிக்காத, தண்ணி அடிக்காத, பையனோட போய் சேராத, எந்த பொண்ணுக்கும் லவ் லெட்டர் கொடுக்காதப்பா, நல்லபடியாக படி. கூடயே போயிட்டு இருக்க முடியுமா? அப்போ நம்ம அதை சொல்லிவிட்டு சாமிக்கிட்டே என்ன பண்ணுங்க, பிள்ளைய ஒப்பு கொடுக்கணுங்க. ஆண்டவரே, என் பையனை அனுப்புகிறேன்ப்பா, அவன் துன்மார்க்கமாக போகக்கூடாது, மற்ற பசங்களோட சேரக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, சிகரெட்டு குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இப்படி துணிகரமான பாவங்கள்லாம் அவன் செய்யக்கூடாது. என் பிள்ளை என்ன பண்ணுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வர்றதுக்கு அனுகிரகத்தை தேடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னா இந்த பிள்ளைக்கு சேதமே என்ன பண்ணாதுங்க, வராது. உன் பொண்ணை ஒப்பு கொடுத்துட்டு நான் என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்குறேன், என் பிள்ளைய அப்படி வளர்க்குறேன், உன் பிள்ளை தான் தப்பு பண்ணுது,
அல்லேலூயா. பிள்ளையை வளர்க்கறது பெருசு இல்லை, இறைவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இவன் சொல்றா பாருங்க ஒரு வார்த்தை, நீங்க இங்க இருந்திருந்தா பிள்ளை என்ன பண்ணியிருக்க மாட்டான், இருந்திருக்க மாட்டான். அப்ப நானா இருந்திருந்தா என்ன கேட்டிருப்பேன், நீ உன் தம்பி எப்படி வளர்த்த, உன் தம்பி எப்படி பரிமாறிக்கிட்ட, அல்லேலூயா. உன் தம்பி நீ ஒழுங்கா பார்த்துக்கல, அதனால உன் தம்பி செத்து. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை வாசிங்க, நீ இங்க இருந்திருந்தா தம்பி சொல்ல மறுத்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீ இப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. யாருங்க கேட்கணும் ஆண்டவன்ட்ட? நம்ம கேட்கணும். இவன் சொல்ற ஆண்டவரே கேட்க சொல்ற, நீ தேவன்கிட்ட கேளு, என் தம்பியை காப்பாத்து. இன்னைக்கு அப்படிதாங்க சொல்றேன், உனக்கு கண்ணு இல்லையா, என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டியா? நீ தேவன்கிட்ட கேட்டா தேவன் என்ன பண்ண, என் தம்பிய காப்பாற்றுறார். தேவனே தானே வந்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல. உன் வீட்டுக்குள்ள ஆண்டவரே இருக்கிறார், உன் இருதயத்துல கூடவே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது தேவன் என்ன பண்ணுவார், உனக்கு தந்தருவார். தேவன் அதை கொடுப்பார். 5 வாசிங்க மறுபடியும். இப்போ இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். போதும். அப்போ அவர் அன்பா இருக்கிறவரு அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, அவங்க கூட அன்பா இருக்கிறவங்களை காப்பாற்றணும் வேணாம்னு நினைக்க மாட்டாரா? இவர் சொல்ற, நீ தேவனிடத்துல கேட்டுக்கோ. இப்போ நீ இல்லை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் தம்பி வியாதியா இருக்கிறான், என்ன செய்ய போறீங்க? நீங்க இருந்தா மறிச்சிருவீங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கவே, மார்த்தாலும் கேட்டாலும் மரியாளும் கேட்கறா, கேட்டிருக்கவே கூடாது. என் தம்பி முடியாம இருக்கிறான், இப்ப இறந்து போயிட்டான், ஆண்டவரே உங்க சித்த நிறைவேறட்டும். ஒரே வார்த்தை, 10 நாமத்துக்கு சோத்திரம் அடிச்சு வைக்கிறேன். அது கேட்கவே இல்லைங்க. 35வது வசனம், 33வது வசனம் வாசிக்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட இந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது அல்லேலூயா. எல்லாரும் அழுகிறத பார்த்து ஆண்டவரால தாங்க முடியல. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் லாசர் மேல என்ன பண்ணிருக்காங்க, பிரியமா இருந்திருக்காங்க. லாசர் யூதர் தாங்க, எல்லாரும் கண் கலங்கி இருக்கிறாங்க. இவங்க சகோதரிகளும் அழுகிறத பார்த்து ஆண்டவர் ஆவியில என்ன பண்ணாரு, கண் கலங்கினார். 35வது வசனம். அப்பொழுது இயேசு வாசிங்க, அவனை இயேசு கண்ணீர் விட்டார். போதும். இவங்க ஆவியில கண் கலங்குறாரு. 2வது என்ன பண்றாரு, இவங்க எல்லாத்தையும் பாட்டு அந்த குடும்பத்துல எவ்வளவு ஒரு அந்யோன்யமா இருக்காங்க பாரு, அவன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க பாரு. அப்ப நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் தவறு செய்தா இறைவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அந்த நம்ம தவறு செய்தா இறைவன் அந்த மாதிரி தவறு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் ஐக்கியமா பாசமா இருக்கணும். இது ஒரு சபை. இந்த குடும்பத்துக்குள்ளார எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்ணணும், பாசமா இருக்கணும். அல்லேலூயா. பாசமா இருக்கணும். யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, யாரு மேலேயும் வெறுப்பா இருக்கக்கூடாது, எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்தணும். முதல்ல நீ நினைச்சுக்கோ, எல்லாரும் நல்லா இருக்கும். உன்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்க போற, அவங்கள்ட்ட உள்ள பணத்தை நீ வாங்கிக்க போறது இல்லை. அல்லேலூயா. வீட்டுக்கு வராங்களா, உன்னால முடிஞ்ச ஒருத்தவங்களை தண்ணி கொடு, வரவங்களை வாங்கன்னு கூப்பிடு. என்ன காரியத்துக்கு வந்தீங்கன்னு கேளு. என்னால முடியாத செய்யறேங்க, என்னால முடியாதுன்னு சொல்லிடு. அல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு டீ கொடுக்குன்னா டீ கொடு. அவங்களே உனக்கு தவறான காரியத்தை செய்ய வந்திருக்காங்களா, நான் இதுல ஈடுபட மாட்டேங்க, என்னை விட்டுருங்க. அல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறார். தேவன் உன்னை கண் நோக்கி பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியத்துல தேவன் மேல் பிரியமாய் இருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா அவர் அழுகிறத பார்த்து தேவன் அப்படியே பார்க்கிறார். இப்படி எல்லாரும் அழுகிறாங்க. அவர் காப்பாற்ற போறனா அவர் மனசுக்குள்ள இருக்குங்க, அவர் காப்பாற்றணும் இருக்கு. ஆனா இவன் மேல இவ்வளவு பிரியமா இருக்காங்களே. அவர் முதலாவது வியாதிப்பட்டப்பே அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஐயோ நம்ம தம்பி இப்படி வியாதியா கிடக்கிறான்னு தான் ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நம்மகிட்ட சொன்னாங்களா வியாதியா இருக்கிறத, நம்ம வந்திருக்கோன்னு நீ ஒண்ணுமே சொல்லாம, ஆண்டவரே ஊருக்குள்ள அவர் யதார்த்தமா வராரு. ஊருக்கு வந்தப்புறம் என் பையன் உங்களுக்கு தானே ஊழியம் செய்தான், நாங்களாம் உங்களுக்கு தானே ஊழியம் செய்தோம், என் தம்பி இப்படி கிடக்கிறான், நீங்க ஒரு கண்ணு இல்லையா, என் தம்பி செத்து போயிட்டான்னு கேட்கவே, வியாதியா இருந்தது உடனே தேவனுக்கு என்ன பண்றாங்க, தெரியப்படுத்துறாங்க. தெரியப்படுத்திட்டு அவர் வந்ததுமே ஓடுறாங்க. ஓடி போய் மறுபடியும் என் தம்பி மறிச்சிட்டான்னு சொல்றாங்க. அவனுக்காக கண்ணீர் வெட்டி கதறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம குடும்பத்துக்காண்டி என்ன பிரயாசப்படுறோம்? நம்ம பிள்ளை ஐயோ அப்படி இருக்கிறானே, என்ன தவறு எதுவும் பண்றானா, நம்ம சின்ன பையன் தவறு பண்றானா, நம்ம பெரிய பொண்ணு தவறு பண்றாளா, நம்ம கணவன் தப்பு பண்றாரா, நம்ம மனைவி தப்பு பண்றாரா,
என்ன வேலைக்கு போலையா, நேற்று காசு கொடுத்த நீ காசு கொடுக்கல, இதை தவிர நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு ஏதோ மனசு போராட்டம், ஏதோ ஒரு போகலை அப்படின்னு சொன்னான். ஆண்டவரே என் கணவன் தினமும் வேலைக்கு போகணும், அவருக்கு இருக்கிற மனமாற்றத்தை கொடுங்கப்பா, அவர் மனமாற்றத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு அவர் வேலைக்கு போக முடியல, எங்கள்கிட்ட இருந்த உணவுல நாங்கள் சாப்பிட்றோம், நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு அனுகிரகம் செய்யுங்க அப்படின்னு நீ வேண்டும் போது தேவன் வேலையை மட்டும் இல்லைங்க, உன் கணவனுக்கு தீர்க்காயுசையும் கொடுப்பா. அல்லேலூயா. வேலை மட்டும் இல்லை, உன் கணவன் உனக்கு தீர்க்காயுசையும் கொடுப்பா. உன் கணவனுக்கு நல்லா கேட்டுக்கங்க. அடுத்தவங்களுக்காண்டி வேண்டும் போது தேவன் என்ன பண்ணுவாருங்க, நம்மளுக்குள்ள பாவத்தை எடுத்து போடுவார். நீ என்னைக்கு புருஷன் தானே அப்படின்னு நினைக்காம உன் கணவனுக்கு வேண்டும் போது, தன் கணவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாளே, தன் கணவனுக்காண்டி வேண்டாளே, இவளுக்கு ஆயுசு என்ன பண்ணு, அதிகப்படுத்து. நம்ம சொல்லுவோம், உனக்காண்டி நான் டெய்லி ஜெபம் பண்றேன், நீ சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற. நீ சொல்ல வேண்டியது ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார், உனக்கு ஆயுசை கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாண்டு ஜெபிக்கிறேன். தேவனை தேடும்போது தேவன் ஒரு குறைவேண்டி நடத்த வல்லவராக இருக்கிறார். தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடர் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்கிறேன்.